Hi guys, welcome to Time with Tamla. அக்டோபர் 13, 1972 உரிகான்லேருந்து சிலிக்கு 40 பேசஞ்சர்ஸ் 5 க்ரூ மெம்பர்ஸோட போன பிளேன் ஒரு பெரிய பனிமலை மேலே கிராஸ் ஆயிருது. அதில் மிஞ்சியவங்க என்ன மாதிரியான முயற்சிலாம் பண்ணி சர்வே ஆனாங்க, அந்த கொற்ற பனியில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க, தண்ணிக்கு என்ன பண்ணாங்க, கடைசியில் அங்கேருந்து ஒருத்தராச்சும் தப்பிச்சாங்களா இல்லையா இப்படிங்கிற கதையை ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்து அவங்களோட நம்மளுமே வாழ்ந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த ஃபீல் அப்படியே கொடுத்த ஒரு அட்டகாசமான படம் தான் அந்த சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனி அமைக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்ல அமெரிக்க ஃபுட்பால் கேம 2 டீம் வெறித்தனமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ப்ளூ டீம், இன்னொரு பக்கம் ரெட் டீம். ப்ளூ டீம்ல ரொபர்ட்டோங்கிற ஒரு பையன் இருக்கான், அவங்ககிட்ட பால் இருக்கு. மத்தவங்க எல்லாருமே அந்த பால் எங்க கிட்ட பாஸ் பண்ணு கத்திக்கிட்டு இருக்க. இவன் நர்வஸ்ல அதை அப்படியே கொண்டுட்டே போய்கிட்டு இருக்கான். ஆனா டக்குன்னு அவங்க இவனை பிடிச்சி அவுட் பண்ணி விட்டுருந்தாங்க. சோ இப்போ ஃபைனலா ரெட் டீம் ஜெயிச்சிருந்தாங்க. அதனால ரொபர்ட்டோவை பிடிச்சி அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த டீமுடைய கேப்டன் வந்துட்டு என்ன சொல்றானா, சண்டை போட்டதெல்லாம் போதும், அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம், சீக்கிரம் நமக்கு நேரம் குறைவா தான் இருக்கு, ட்ரிப்புக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே காலேஜ் முடிக்க போறாங்க. சோ அதனால ஃபைனலா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ட்ரிப் போலாம் அப்படின்னு. இவங்க இருக்கிறது உருகியான், சோ பக்கத்துல இருக்கிற சிலிக்கு இப்பெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப சீப்பா கிடைக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ட்ரிப் போலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க. இப்போ அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த ட்ரிப்ல ஒருத்த மட்டும் இன்னுமே வரலன்னு உறுதியா எதுவுமே சொல்லாம இருக்கிறான். அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு டீம் அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் பேர் தான் நூமா. இந்த படத்திலேயே வந்து முக்கியமான கேரக்டர். இப்போ இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது நம்மளுடைய கடைசி ட்ரிப். சோ இதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம், எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். அதனால இந்த ட்ரிப்புக்கு நீ வந்தா நல்லா இருக்கும், ப்ளீஸ் கொஞ்சம் வாயேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அவனும் ஒண்ணு இல்லையே, எனக்கு கொஞ்ச நாள்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுல வேற ஃபுட்பால் மேட்ச் வேற இருக்கு, நான் எப்படி உங்க கூட வர்றதுங்கிறத சொல்லவும், ஃபுட்பால்லாம் அடுத்த வருஷம் விளையாண்டுக்கலாம், கொஞ்சம் வெளியே பாரு எப்படி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இதுலலாம் உனக்கு எக்ஸாம் நடக்குமா, வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா போஸ்ட்பான் ஆயிரும், இந்த ட்ரிப்புக்கு வா அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இவனு யோசிக்கிறான், சரி ஓகே அப்படிங்கறது சொல்றான். அதுக்கப்புறமா இங்க கட் பண்ணி ஏர்போர்ட்ல காமிக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேரு, நார்மல் பேசஞ்சர்ஸ் 30 பேரு, அதோட சேர்த்து இந்த பிளேன்ல இருக்கிற பைலட், அப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ரூ மெம்பர், இப்படின்னு சேர்த்து ஒரு 5 பேரு, மொத்தமா இந்த பிளேன்ல இப்ப 45 பேர் போகிறாங்க. அப்படியே பிளேன் கிளம்புது. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே இந்த பனிமலைங்களா இருக்கிற சைடா போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துடைய பேர் ஆண்டஸ். இங்க உள்ள பனிமலைங்க எல்லாமே ரொம்ப உயரமா இருக்கும். சோ அதனால இந்த பிளைட் இங்க எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு இவங்க பயத்திலேயே இருக்காங்க. அப்ப இந்த டீமுடைய கேப்டன் என்ன சொல்றானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, பிளைட் நம்ம வேற ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல நம்ம போய்கிட்டு இருக்கனால வழியில எந்த மழையும் வராது, நம்ம சேஃப் தான் அப்படிங்கறத சொல்றான். ஆனா இருந்தாலுமே இவங்க உள்ளவங்க எல்லாம் லைட்டா உயிரை கையில பிடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இவங்க போற வழியில பனி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பைலட்டும் வேற வழி இல்ல, இப்படிதான் போயாகணும் அப்படின்னு அதுக்குள்ள விட்டுருந்தாரு. அதுக்குள்ள போன உடனே உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. உள்ளுக்குள்ள ரொம்ப காத்து ஓவர அடிக்கிறதுனால இவங்க பிளைட்டே அப்படி மொத்தமா ஆட்டம் கொடுக்க ஆரம்பிக்குது. இன்ஜினுக்குள்ள இருந்து புகையா வர ஆரம்பிக்கு. இதுக்குள்ள இருந்து இப்படியா வெளியே போயிட மாட்டோமான்னு எல்லாருமே கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டு இருக்க. பைலட்டும் இதை அப்படியே சமாளிச்சு பிளைட்டை வெளியே கொண்டு வந்துருந்தாரு. ஆனா கண்ட்ரோல் பிடிக்க முடியாம இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய பனிமலை மேல கொண்டு போய் விட்டுருந்தாரு. அதனால மொத்த பிளேனுமே அப்படி சுக்கு சுக்கா நொறுங்கி பின்பக்கம் ஒரு பக்கமும் முன்பக்கம் ஒரு பக்கமும் தனித்தனியா போய் விழுந்துருது. பின்னாடி உள்ள மக்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா முன்னாடி உள்ள மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே அவங்களுடைய எலும்பு எல்லாமே கண்ணாடி துண்டு மாதிரி துண்டு துண்டா உடையுது. கம்பி இதுன்னு எல்லாரோடைய உடம்புலையும் சொருகுது. அதனால இந்த இடமே அப்படி ரத்த கலரியா மாறிடுது. பாதி பேர்கிட்ட இறந்து போயிருந்தாங்க. இப்போ வந்து நூமா மெல்லமா கண் முழிச்சு பாக்குறான். அவனுடைய கால் வந்து கீழே எதுலையும் நல்லா மாட்டிக்கிட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவனை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறமா இந்த நிலைமையில கூட காயப்பட்ட மற்ற எல்லாருக்குமே இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே நேரா பைலட் உடைய ரூமுக்கு போறாங்க. அங்க பைலட்டே கொஞ்ச நேரத்தில் செத்துருவார் போல, அந்த நிலைமையில தான் இருக்கிறாரு. இப்போ வந்து இந்த நடந்த சம்பவத்தை யாரு கூட கம்யூனிகேட் பண்ணணுமே ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த எலக்ட்ரானிக் பொருளுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நூமா அந்த பைலட் கிட்ட போய் நான் வேற எதுவும் ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் உங்களை வந்து காப்பாத்துவாரு அப்படிங்கறத சொல்லிட்டு அவர் செத்து போயிருந்தாரு. இப்போ இங்க கட் பண்ணி நைட்டுக்கான்னு காமிக்கிறாங்க. இவங்களுடைய பிளேனை சுத்தி ஒரு பனிப்புலிவா இருந்துகிட்டு இருக்கு. குளிர் காத்து வேற ஓவரா அடிச்சுக்கிட்டு இருந்தனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிளேனுடைய உடஞ்ச பகுதியில இவங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே மொத்தமா அடுக்கி வச்சு உள்ள படுத்துட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் கூட அங்கங்க இருக்கிற கேப் வழியா காத்து உள்ள வருது. அதெல்லாம் இவங்களுக்கு மேல படுறப்போ அப்படியே நரக வேதனையை அனுபவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கொடுக்குற அந்த அலறல் சத்தத்திலேயே நம்ம கை காலே உதற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த சீன் பாக்குறப்போ எனக்கு. சோ இப்படி அந்த ராத்திரியை கடந்து போறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இவங்களுடைய பிளேனுக்குள்ள சூரிய வெளிச்சம் அடிக்குது. சோ விடிஞ்சிட்டுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பிளேன் விட்டு வெளியே வந்து சூரிய வெளிச்சத்துல வந்து நிக்கிறாங்க. நைட் பட்ட கஷ்டத்துக்கு இது உங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப நம்ம கேப்டன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த பிளேன்ல இறந்தவங்களுடைய பாடிஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியே கொண்டு வந்து போட்டலாம், இடத்த அடைக்காம இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது பார்க்கணும், இந்த லக்கேஜ் எல்லாத்துலயுமே தேடி பாருங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைச்சா கொண்டு வாங்க அப்படிங்கறத சொல்றான். அதுபடி நடக்குது. அந்த இறந்தவங்களுடைய பாடிஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து போடுறாங்க. அதுக்கப்புறமா தேடி பார்த்ததுல இவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கட்ஸ் மட்டும் கிடைக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு ஆளாளுக்கு சாப்பிடுறாங்க. மீதி இருக்கிறத
இருக்கிறத அடுத்த வேலைக்கு சேமிச்சு வைக்கிறாங்க. இப்படி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவங்களை சுத்தி எங்கேயோ ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கு. அதோடைய சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்குது. ஆனா அதை அவங்களால பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் அது சவுண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து அது கிளம்பிடுது. இவங்களும் அதுக்கப்புறமா வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேற்று நைட்டு பட்ட கஷ்டத்தை நம்ம இன்னைக்கு படக்கூடாது, அதனால என்ட்ரன்ஸை இன்னுமே ஸ்ட்ராங்கா மாத்தணும் அப்படின்னு இனிமே காத்து உள்ள வராத அளவுக்கு அந்த என்ட்ரன்ஸை சூப்பரா மாத்துறாங்க. இப்ப இங்க கட் பண்ணி ராத்திரி காமிக்கிறாங்க. நம்ம கேப்டன் கிட்ட ஒரு பையன் வந்துட்டு, அப்ப நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதானா, இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படிங்கறத கேட்கவும், நம்ம என்ன ஆனாலும் நம்மளுடைய நம்பிக்கை மட்டும் இழந்துடவே கூடாது, கண்டிப்பா நம்மளை தேடி யாராச்சும் வருவாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாப்ல. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இவங்க இங்க வந்து மாட்டி 3வது நாள். இவங்க கேங்ல நேண்டோங்கிற ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து இங்க என்ன நடந்துச்சு, நம்ம ஏன் இங்க இருக்கோங்கிறத கேட்கவும், 3 நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளேன் வந்து இந்த பனி பிரதேசத்துல கிராஷ் ஆயிடுச்சு, நீ இப்பதான் கண்முழிக்குங்கிறத அவங்க சொல்லவும், ஆமா என் தங்கச்சி எங்கங்கிறத அவன் கேட்கான். அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறத சொல்றாங்க. உடனே அவளுடைய தங்கச்சியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இவன் பிளேன்ல ஏறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்துட்டு தங்கச்சியை பத்திரமா பாத்துக்க என்ன அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாப்ல. ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பனிக்கட்டி எல்லாத்தையுமே ஒரு தகரத்து மேல வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா உருகி சொட்டு விடும். அந்த சொட்டை ஒரு பாட்டில தண்ணியா சேமிச்சு வைக்கிறாங்க. இப்படி இந்த வேலையை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ இவங்களை நோக்கி ஏதோ ஹெலிகாப்டர் பறந்து வந்த சத்தம் இவங்களுக்கு கேட்குது. இதுவும் அதே மாதிரி போயிருமோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு இவங்க தலைக்கு மேல அது பறந்துகிட்டு இருக்கு. உடனே உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கண்ணாடி பீஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு சிக்னல் காட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த பயனுமே இல்லை. கொஞ்ச நேரம் அங்கேயே வயரை சுத்திட்டு அப்படியே கிளம்பி போயிருந்தாங்க அவங்க. என்ன கடுப்பாகும் இவங்களுக்கு. ஸோ பயங்கரமா வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இந்த பிளேனுடைய பின்பகுதி ஒரு பக்கம் போய் விழிஞ்சிடல, அதுல வந்து பேட்டரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ரேடியோவுக்கு பவர் கொடுத்து நம்ம யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாமா அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. உடனே இந்த டீம்ல ஒரு 3 பேர் மட்டும் அந்த பிளேனுடைய பின்பகுதியை தேடிட்டு கிளம்பி போறாங்க. இவங்க திரும்பி பார்க்கறப்போ இவங்களுடைய பிளேன் இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கு சுத்தி இருக்கிற இந்த இவ்வளவு பனியால இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இதுக்கு மேல போக வேண்டாம், திரும்ப போயிடலாம் அப்படின்னு திரும்ப பிளேனுக்கே வந்துடுறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணா இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து மாட்டிக்கிட்டு இன்னோட 7வது நாள் ஆக போகுது. நம்ம இதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம், அவங்களும் திரும்ப அந்த மாதிரி தெரியல என்ன பண்றதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ரோபோட் என்ன சொல்றான்னா, இதுக்கு மேல நம்மளால சாப்பிடாம ஒரு நாள் கூட சர்வே பண்ண முடியாது, நமக்கு நிறைய புரோட்டீன் வேணும், அதனால வெளியே இருக்கிற அந்த இறந்த உடல்களை சாப்பிடலாமா அப்படிங்கறத சொல்றான். இதை கேட்டு அங்குள்ள சில பேர் கோவப்படுறாங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் ரொம்ப தப்பு, கடவுள் நம்மளை மன்னிக்கவே மாட்டாரு, அது பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே சில பேர் சரி பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படியே ஒரு 2 டீம் மட்டும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம கேப்டன் வந்துட்டு, எனக்காக 2 நாள் மட்டும் பொறுத்துருங்க, அவங்க கண்டிப்பாக திரும்ப வருவாங்க, அதுக்கப்புறமா என்ன முடிவுனாலும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாப்புல. உடனே ஒரு சொல்கிறத கேட்டுட்டு இந்த முயற்சி இவங்களும் கைவிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த 2 நாள் இவங்க சர்வ் பண்ணுறதுக்காக பண்ணுற அருகருப்பான வேலையெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க நிலைமையில இருந்து பார்க்குறப்போ தான் அவங்களுடைய கஷ்டம் தெரியும். இந்த சூலேஸு, சின்ன சின்ன பேப்பர்ஸு, அப்புறம் அவங்களுடைய பிளேனில் உள்ள பெயிண்டெல்லாம் சுரண்டி திங்குறாங்க. ஒருத்தன் அதுக்கும் மேலே போய் சிகரெட்லாம் திங்குறான். கடைசியாக ஒருத்தன் எக்ஸ்ட்ரீமாக போய் அவனுடைய சதையே கட் பண்ணி அவனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இவங்க சர்வ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. பனியில் புதஞ்ச ஒரு பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன ரேடியா இருக்கு. அதில் உள்ள பேட்டரியெல்லாம் கழட்டி மாட்டி போட்டு அது சிக்னல் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாருமே அழுகுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலேன்னு நூமாக்கு வேகமாக ஓடி வந்து வெளியே வந்து பார்க்குறப்போ அந்த ரேடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஆண்டஸ் மலையில் காணாமல் போன விமானத்தை 10 நாளாக ரெஸ்கியூ டீம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னுமே அவங்களால ஒரு தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேலேயும் உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இந்த தேடுதல் பணியை இப்போதைக்கு நாங்கள் ஸ்டாப் பண்றோம். பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறமா இந்த தேடுதல் பணி தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவங்க எல்லாருமே, அப்போ நம்ம இங்கேயே சாக வேண்டியதானா, நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களாங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அப்போ கேப்டன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறத சொல்றாப்ல. இப்ப அங்க கட் பண்ணா அந்த இறந்தவங்களுடைய உடலை கொஞ்சம் கொஞ்சமா கூறு போட்டு சாப்பிட்டு அப்படி நாட்கள் கடந்து போறாங்க. ஆனா இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இங்க உள்ளவங்க எல்லாம் இவங்களுடைய சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி இவங்களால எப்படி இவங்களை சாப்பிட முடியும். ஆனா இருந்தாலுமே இவங்களுடைய வாழணுங்கிற ஆசையில இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. இடையில நேண்டவுடைய தங்கச்சியும் இந்த பசி குளிரெல்லாம் சமாளிக்க முடியாம இறந்து கூட போயிருதா. அதனால அவன் தேம்பி தேம்பி அழுகுறான். இப்படியே இந்த பிளேன்ல பல எமோஷன்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே வராங்க. கட் பண்ணா இவங்க எல்லாருமே இங்க வந்து மாட்டிக்கிட்டு 17வது நாள். இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாழ கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு
இதனால இவங்கள பாதி பேர்கிட்ட உள்ள புதஞ்சிருந்தாங்க. அவங்கள தோண்டி தோண்டி காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ திரும்பியும் மறுபடியும் அடிக்குது. அதனால அந்த மொத்த பிளேனே பனிக்குள்ள புதஞ்சு போகுது. உள்ளுக்குள்ள சில பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க. 8 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. ஏன் நம்ம கேப்டனே இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறமா இங்க இருந்து வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிளேன் ரொம்ப ஆழத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பனியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம வெளியே போறதுக்கே 2-3 நாள் ஆயிரும் போல. அது வரைக்கும் நம்ம இங்க இப்படி பட்டினியா இருக்க முடியாது. ஸோ அதனால இந்த கறியை சாப்பிட்டு தான் நம்ம ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க சாப்பிட்ட கறி எல்லாமே ஒரு 2 பேர் தான் வெட்டி கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால இவங்களுக்கு யாருடைய கறி என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ இவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டையே சாப்பிடணுங்கிற நிலைமை வருது. அதனால என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி நான் இதை பண்றேன் அப்படின்னு ரோபோட்டும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே 5 நாள் கிட்ட அதுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு நூமா வேக வேகமா தோண்டி அப்படியே வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருந்தான். ஆனா இவனுக்கு முன்னாடி இந்த பிளைட்டுடைய கண்ணாடி இருக்குது. அது அப்படியே கால்ட்டே ஒரு மிதிச்சு உடைக்கிறான். அதனால இவன் காலில் வெட்டிடுது. ஆனா இருந்தாலுமே விடாம அந்த பனியெல்லாம் எடுத்து போட்டு எப்படியே வெளியே வந்துடுறான். இவனோட சேர்ந்து எல்லாருமே வந்துடுறாங்க. இப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட் மேலே உள்ள பனி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இந்த ஃப்ளைட்டை வெளியே தெரிகிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த வேலை என்னன்னா, இதுக்கு மேலே இங்கேருந்து ஒருத்தர் கூட சாகக்கூடாது, நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக இந்த பேட்டரியை கண்டுபிடிக்கிறதுக்காக நூமா கூட 3 பேரை கூட்டிட்டு கிளம்பி போகிறான். அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. ஒரு கடத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நூமாக்கு காலில் அடிபட்டுருந்துச்சுல்ல, அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்திருக்கு. அதனால இந்த இடமே ஒரு மாதிரி அழுகி போய் ஆயிட்டு. ஸோ இதுக்கு மேலே நூமாவால் நடக்க முடியாது. அதனால நீ திரும்ப போ, நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வரோங்க சொல்றாங்க. உடனே நூமாவும் திரும்ப பிளேனுக்கே வந்துடுறான். இங்க இவங்க எப்படியோ ஒரு வழியா அந்த பிளேனுடைய பின்பகுதியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. நம்ம தப்பிக்க போறோங்கிற மாதிரி நம்பிக்கையோட அதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களுடைய கடைசி ஹூப்புமே வேலைக்காகாம போயிடுது. ஏன்னா அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இவ்வளவு நாள் இங்கேயே எப்படி கடந்த உடனே கோவத்துல அதை போட்டு உடச்சு போட்டுட்டு அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கிற மாதிரி நம்ம பிளேனுக்குள்ள திரும்ப வந்துடுறாங்க. இப்ப நூமா கிட்ட இதுக்கு மேல நம்மளால இங்கே இருந்து எதுவுமே பண்ண முடியாது, நானும் நேண்டாவும் இங்க இருந்து எவ்வளவு தூரம் வெளியே போக முடியுமா போறோம், நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்றதுக்கு கிடைச்சாங்கன்னா கூட்டு வர்றேங்கிறத சொல்றாங்க. இப்ப நூமாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலில் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனால இப்ப அவன் உடம்பு முழுக்க ஒரு மாதிரி அழுகி போற நிலைமையில ஆகிட்டு இருக்கு. இப்ப மறுநாள் நூமா வந்து தூக்கத்திலேயே அப்படி இறந்து போறான். அவனை நினைச்சு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அப்போ அவன் பாக்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன லெட்டர் ஒன்று பாக்குறாங்க. இப்படி உங்களை நான் ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், என் உடம்ப நீங்க சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு இங்க உள்ளவங்க எல்லாம் தேம்பி நூமாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா மறுநாள் நூமாவுடைய சதை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ரொபர்ட்டோ அப்புறம் நேண்டோ அப்புறம் இன்னொருத்தன் இவங்க 3 பேருமே இங்க இருந்து கிளம்புறதுக்கான பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்படியே இவங்களுடைய டிராவல் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கு. ஒரு இதுக்கப்புறமா இவங்களால நடக்கவே முடியல. சாப்பாடும் கம்மியா தான் இருக்கு. இவங்க எல்லாம் 3 பேர் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட இருக்கிறது சாப்பாடோ கொஞ்சம் தான். அதை 3 பேருமே சாப்பிட்டாங்கன்னா இன்னும் பாதி தூரத்திலே இவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால ஒருத்தனை இங்க இருந்து போக சொல்றாங்க. நீ திரும்ப பிளேனுக்கே போயிரு, அவங்க எல்லாருமே பத்திரமா இருக்க சொல்லு, நாங்க கண்டிப்பா ஆளுங்களை கூட்டு வருவோம், அவங்கள தைரியமா இருக்க சொல்லு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இவனு இதை கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருதான். இப்ப அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் மட்டும் பயணத்தை தொடங்குறாங்க. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவங்க வந்து குளிர்ல என்னதான் இருந்தாலுமே இந்த பிளேன்குள்ளே இருக்கனால இவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியல. ஆனா இவங்க அப்படியே வெட்ட வழியே நடந்து போயிட்டு இருக்கனால நைட்டு கண்ணா ரொம்ப குளிர் ஆரம்பிக்கு. ஸ்னோபாலும் அதிகமா இருக்கனால இவங்களால சமாளிக்க முடியல. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லை, இங்க இருந்து திரும்பியும் போக முடியாது. இவங்க கிட்ட ஒரு பெரிய துணி இருக்கும், அதை தான் நைட்டுக்கான மூடி படுத்துட்டு அப்படியே காலையில் எந்திரிச்சு நடந்து போறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு இதுக்கு அப்புறமா இவங்க வந்து ஒரு பெரிய மலை மேல உட்காந்துக்கிட்டு இதுக்கு மேலேயும் இங்க இருந்து நம்மளால தப்பிச்சு போக முடியுங்கிறத நம்பிக்கையும் இல்லை. கண்ணு கட்ட தூரத்துல ஒரு சின்ன புல் பூண்டு கூட தெரிய மாட்டேங்குங்கிற மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நேண்டா என்ன சொல்றான்னா, என்னானாலும் பரவாயில்ல, நம்ம இன்னுமே நடக்க ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கறத சொல்றான். இப்ப அதுக்கப்புறமா மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நடந்து போறதுல ஒரு இதுக்கு அப்புறமா இவங்க வந்து பாறை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல சின்னதா ஒரு ரிவர் மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் தனி தாகத்தோடு இருந்திருப்பாங்க. அதனால வேக வேகமா போய் அதை குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் ஒண்ணு நடக்குது. இவங்க பக்கத்துல ஒரு மனுஷன் வந்து குதிரையில வந்து நிக்கிறான். இதை பார்த்தோன்னு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், எங்களை காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அவரு என்னாச்சு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனைங்கிறத ஒரு லெட்டர்ல எழுதி கல்லை சுத்தி அவங்க கிட்ட எரியுதாரு. அதுல இவங்க வந்து நாங்க இப்படி அந்த உருக்கிவேன் விமானத்துல இருந்து தப்பிச்சவங்க, எங்களோட சேர்த்து நாங்க 15 பேர் உயிரோடு இருக்கிறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத எழுதி அவங்க கிட்ட அனுப்புறாங்க. கட் பண்ண அந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க இருக்கிற இடத்த தேடி நிறைய போலீஸ்காரங்களும் பிரஸ் மீடியாக்காரங்களும் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் இவங்கள காமிச்சா ரேடியோல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த உருகன் விமானத்துல இருந்து தப்பிச்ச 2 பேரை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், மீதி இருக்கிறவங்களையும்
உங்களையும் நாங்கள் தேடி இன்னைக்கு புறப்படுறோங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்டு இவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு பலன் கிடச்சிடுச்சு. நம்ம தப்பிக்க போகிறோம்னு சந்தோஷத்தில் எல்லாருமே தலையெல்லாம் சீவி நல்லா நீட்டாக இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நிறைய ஹெலிகாப்டராக வர ஆரம்பிக்குது. இந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருந்து ஒருத்தன் உங்களை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த வீடியோவில் இந்த ரியலாகவே இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்கல்ல, அவங்களுடைய ஃபுட்டேஜுமே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக கிட்டத்தட்ட 71 நாட்கள் இந்த பனிக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இந்த பச்சைக்கறியை தின்னு சரியான இவங்க இப்போ எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் இவங்களை நிறைய செக்கப்லாம் பண்ணி இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் அதையுமே எப்படியோ சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆகி உங்களுடைய நார்மல் லைஃபுக்கே போயிருந்திருக்காங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.